ஃப்ரெண்ட்ஸ், சிலர் என்கிட்ட பேசுறாங்க, இளைஞர்கள் என்னது ஆண்குறி சுருங்கி விட்டது. அவங்களுக்கு அது ஒரு இன்டென்ஸ் ஃபியர், ஆங்ஸைட்டி அண்ட் பயத்தோட பேசுறாங்க. நான் அவங்கள அப்படியே ரெஸ்ட்ரைன்ட் பண்ணிடுவேன். பேச முடியாது அப்படின்ட்டுருவேன். ஓகே, இண்டிவிஜுவலா நான் யாருக்கும் ஃப்ரீயா கவுன்சிலிங் கொடுக்கறது அல்ல. அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் எப்பவும் மெயின்டைன் ஆகப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சென்சிட்டிவ் இஷ்யூஸ், செக்ஸ் எஜுகேஷன், எஸ், ஆப்பிரிக்கால அந்த காலத்துல எல்லாம் செக்ஸ் எஜுகேஷன்லாம் பாட்டிகளால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, நம்ம கல்ச்சர்ல கமசூத்ரா எழுதுனாங்க, அழகழகா கோயில் சிலைகள் செய்தார்கள். ஓகே, அண்ட் அந்த யூனியனை ஹோலி யூனியன், ஓகே, மகாலிங்கம் அப்படிலாம் சொல்றது உண்டு. ஓகே, அண்ட் அந்த யூனியன், ஓகே, கடவுளாக நம்ம அதை வழிபடுறோம். ஓகே, சோ அந்த பீனஸ் சுருங்கிடுறது. ஓகே, எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு பயத்தோட விசாரிக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. சோ அந்த காலத்துல இது இந்த காலம் பயம் இல்ல, அது அந்த காலத்திலே பயம். நிறைய பேருக்கு சாவுக்கு முன்னால் எல்லாருக்கும் அந்த பீனஸ் சுருங்கி, இல்ல பிரஸ்ட் சுருங்கி, இல்ல வஜைனா சுருங்கி ஒன்றுமே இல்லாமல் காய்ந்து போய் விடுவது, அதுக்கப்புறம் செத்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு பயம். உண்மை அல்ல, ஒரு பயம். அப்படி எல்லாருக்கும் இருந்தது. அதனால அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் என்னெல்லாமோ பண்ணாங்க அந்த காலத்தில், ஆதி காலத்தில். இது உண்மையா? எஸ், உண்மைதான். பீனஸ் சுருங்குறது உண்மையா? எஸ், உண்மைதான். சோ ஒரு ஹெல்த் சைன்ல வந்து ஒரு நல்ல இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்காம இருக்கணும், நல்லா இருக்கணும். சோ இதுக்கு முதல்ல பயமின்மை வேணும். எப்பெல்லாம் நீங்க பயப்படுகிறீர்களோ உடல் சுருங்கிவிடும், ரத்த நாளங்கள் சுருங்கிவிடும். பீனஸ் நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ரெக்டைல் அந்த டிஷ்யூஸ் அது எல்லாம் நல்லா இருக்கணும். ஓகே, சோ எனக்கு தெரிஞ்ச சில சிம்பிளான விஷயங்கள் சொல்றேன். நிறைய பேர் அந்த காலத்துல அதுல கெட்டி கல்லாம் கெட்டி தொங்க விடுவாங்களாம், அப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அது சுருங்கிடக்கூடாது, இழுத்துடக்கூடாது, அப்படின்னா செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். சைனால ரொம்ப இருந்தது, இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருந்தது. சோ அதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, நான் சொல்றேன்ல, சீட் ஆயில்ஸ், கருஞ்சீரகம், இந்த ஆயில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மெக்னீசியம் ஆயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெக்னீசியம் கிளைசினேட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும். அது வாய் வழியா சாப்பிடக்கூடியது. இந்த ஆயில்ஸ், மெக்னீசியம் ஆயில் எப்படி செய்யணும்? மெக்னீசியம் குளோரைடு வெளியே கிடைக்கும், உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். மெக்னீசியம் சல்பேட் அல்ல, அது எப்சம் சால்ட். மெக்னீசியம் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை வாங்கி தண்ணீரை கொதிக்க வச்சு அதுல நீங்க அந்த மெக்னீசியம் குளோரைடு உப்பை போட்டீங்கன்னா மெக்னீசியம் ஆயில் ஆயிரும். அவ்வளவுதான், வெறும் சிம்பிள். சோ இந்த சீட் ஆயில்ஸ், என்ன சீட் ஆயில்லாம் இருக்கு? கருஞ்சீரகம் முதல் கொண்டு, காஸ்டர் ஆயில் முதல் கொண்டு, நல்லெண்ணெய் முதல் கொண்டு, நான் சொல்றது எல்லாமே நீங்க வந்து கோல்டு பிரஸ்ட், ஓகே, மரச்செக்கில் ஆட்டுன எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஹீட்ல ப்ராசஸ் ஆகிறது இல்ல. சோ அந்த எண்ணெய்கள்ல இந்த மெக்னீசியம் ஆயில் இதை சேர்த்து உங்கள் உடம்பில், உங்கள் உறுப்புகளில் நீங்கள் அதை நல்லா தடவணும். ஓகே, அப்படி நீங்க பண்ணி மசாஜ் அப்படி இப்படி செய்யும் போது அதற்கு ஒரு புத்துணர்ச்சி, ரத்த ஓட்டம் நல்லா போகணும். ரத்த ஓட்டம் நல்லா போகலன்னா ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின்ல ஸ்ட்ரோக் வரும், ஃபிட்ஸ் வரும், மயக்கம் வரும். ஏதோ பயத்துல, புரிந்தோ புரியாமலோ பயம் உணர்ச்சி உங்களை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். பீனஸ் சுருங்குறது, பிரஸ்ட் சுருங்குறது, சோ இது எல்லாம் நடக்கும். சோ இதுல இருந்து தப்பிக்க மசாஜ் தட் பிளேஸ் வித் குட் ஆயில்ஸ், சீட் ஆயில்ஸ் அண்ட் மெக்னீசியம் ஆயில். அப்போ உங்களுக்கு அந்த மெக்னீசியம் போய் ரிலாக்ஸ் பண்ணி, சுருங்குகிற ஆர்டரிஸ ரிலாக்ஸ் பண்ணி, அதுல உள்ள ஒமேகா 3 போய் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து, எஸ், வாசோ டைலேஷன் நடக்கும். எப்படி அதுல வருது? அதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் ஆகுது. எப்படி நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகி, அதுதான் 1989 மிராக்கிள் மாலிகுல்னு கண்டுபிடிச்சாங்க. உடம்புல லைட்டா தோன்றி போயிருது அப்படின்ட்டு அந்த நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை, உடல் உறுப்புகளை விரித்து விட்டு நல்லா உறுதியாக்குகிற அந்த ஆயில்ஸ். அண்ட் மெக்னீசியம் ஆயிலை பத்தியும் சொல்லியிருக்கேன், நல்லா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மெக்னீசியம் சால்ட் வாங்கினீங்கன்னா போதும், மெக்னீசியம் குளோரைடு. ஓகே, அத ஈஸியா வெந்நீர் தண்ணீர்ல போடணும். அதிகமா போடாதீங்க, அது கரைய கரைய ஒரு சாச்சுரேட்டட் சொல்யூஷன் வாங்க. கொஞ்சம் கூட அந்த உப்பு கரையாம நிக்க கூடாது.
அந்த அளவுக்கு கரெக்டா கரைஞ்சிருக்க மாதிரி எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில்களுடன் சேர்த்து. ஓகே. சைனால இந்த வியாதிக்கு பேரு கோரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ KORO. ஓகே. இது தேவையில்லாத ஒரு பயத்தினால் ஏற்படுகிற ஒரு விளைவு. ஓகே.